வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுகிறேங்க. இன்னைக்கு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு காமனான கொஸ்டினை அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை வெளியிடுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு சாதாரண மக்களும் சேவிங்ஸ் மற்றும் முதலீட்டின் மூலம் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கப்படுது. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டைட்டில் என்ன அப்படின்னம்னா, பங்குச்சந்தையில் ஒருத்தர் பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா? பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு மனசில் இருக்குது. அதற்கான முழுமையான விளக்கமாக தான் இந்த வீடியோ இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கொஞ்சம் தெரியுங்க. ஸோ இப்போ பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் டாபிக். அதில் பங்குச்சந்தை ஒரு ஃபேக்டர். இதில் நான் வேறொரு விஷயத்த சொல்கிறேன், அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ சாதாரணமாக ஒருத்தர் வேலைக்கு போகிறான்னு வச்சுங்களேன், படித்த எல்லாரும் வேலைக்கு போகிறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அவர் என்ன படித்தார், எவ்வளோ வருஷம் படித்தார், எவ்வளோ மார்க் வாங்கினார், அவர் படித்ததுக்கு தகுந்த வேலை கிடச்சிதா, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் இருக்குது. அதே மாதிரி தாங்க பங்குச்சந்தையில் அவர் என்ன மாதிரி வர்த்தகம் பண்ணார், லாங் டேர்ம் பண்ணாரா, ஷார்ட் டேர்ம் பண்ணாரா, ட்ரேடிங் பண்ணாரா, இல்லை சூதாட்டம்னு சொல்லக்கூடிய எஃப்என்டோ இன்ட்ராடே பண்ணாரா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஒருத்தர் பங்குச்சந்தையில் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இதற்கு நடுவில் இந்த படிப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி படிப்பு, அவங்க பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி ஒரு 12வது வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருஷம், ஒரு மினிமம் ஒரு டிகிரி படிக்கிறதா வச்சுக்குவோம் 3 வருஷம், இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் படிக்கிறதா இருந்தால் 19 வருஷம், மொத்தம் டிகிரி படிக்கிறதோடு வச்சோம்னா 17 வருஷம் படிக்கிறாங்க. இந்த 17 வருஷம் படித்தா அவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ அவங்க படிக்கிற தன்மையும் அவங்க அதை அப்ளை பண்ணுற தன்மையும் பொறுத்து தான் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, எவ்வளோ வருஷம் படிச்சிங்க, ஒரு விஷயத்தை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, ஸோ ஒரு நிறுவனத்தை எப்படி நல்ல நிறுவனமாக அண்டர் வேல்யூவில் இருக்கா ஓவர் வேல்யூவில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பங்குச்சந்தையில் ஒரு பாதுகாப்பாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இதில் பங்குச்சந்தையில் அப்படின்னு வந்தோடனே எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சில ஆயிரங்களை போட்டு லட்சங்கள் கோடிகள் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. லட்சங்களை போட்டு மாதத்தில் சில ஆயிரங்கள் எடுக்கிறதுங்கிறது பாசிபிள். ஸோ அதுவும் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண போகிறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்போ பங்குச்சந்தையில் ஒரு நபர் சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அவர்கள் செய்யக்கூடிய வேலை, அவர்களுக்கு உண்டான திறமையை பொறுத்து தான் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு போதுமான விளக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக பங்குச்சந்தையில் பாதுகாப்பாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மேலும் பங்குச்சந்தை குறித்த தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாக இணைஞ்சு தெரிஞ்சுக்கலாம்.